பெத்த பையனுடைய கையை பிடிச்சி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற அம்மாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே பையனுக்கு நல்லா சாப்பாடு போட்டு வீட்டிலே ஒரு ஜிம்மு வச்சு கொடுத்து நல்லா உடம்பு ஏற்றுறா, இந்த மாதிரி நல்லா கெட்டியா பிடுறா, அப்போ தான் கொல்ல முடியும், அவங்கள சாகடிக்க முடியும்னு ட்ரைனிங் கொடுத்த ஒரு அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இத்தனைக்கும் அந்த பையனுக்கு வயசு வெறும் 15 மட்டும்தான். ஒரு சின்ன பையன். அவனை அந்த அளவுக்கு வளர்த்து விட்டு மொத்தம் 2 கொலைகளை 2 பேரை கொண்டிருக்காங்க. ஒரு ஆளை சாகுற அளவுக்கு அடிச்சு போட்டு அவங்க செத்து பொழைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 4 மாசத்துல 5 பேர்த்த கொலை பண்ணுறதுக்கு பக்காவாக பிளான் போட்டு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடியெல்லாம் கிடையாது. கடந்த ஒரு வாரம் முன்னாடி ஆகஸ்ட் 13 அன்னைக்கு தான் பார்த்தோன்னா அம்மா மகன் 2 பேர்த்துமே கைது பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அவங்களுடைய வாக்குமூலத்தெல்லாம் கேட்டு போலீஸ்காரங்களே ஆடி போயிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு வழக்கை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஆகஸ்ட் 9 2026 தெலுங்கானாவில் ராக்கமாப்பேட்டை அப்படின்ற வில்லேஜ் வந்து இருக்குது. அந்த வில்லேஜில் இருக்க ஒரு காய்கறி வியாபாரி மார்க்கெட்டுக்கு காய்கறியெல்லாம் வாங்க போயிட்டு திரும்ப அந்த ஊருக்கு கிராமத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ரோட்டு ஓரத்தில் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே பார்த்தோம்னா எதையோ எரிச்சு போட்ட மாதிரி அவர் பார்க்குறாரு. ஃபுல்லாக கருத்து போயிருக்கு அந்த ஏரியா ஃபுல்லாமே. அது என்னது அப்படின்னு அவர் பைக்கை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆகி போகிறாரு. ஏன்னா அங்கே எரிஞ்சு கிடக்கிறது ஒரு பெண்ணுடைய பிணம். பாதி எரிஞ்சு நிலையில் அப்படியே கிடக்கு. அவங்களுடைய கழுத்து கீழே நெஞ்சு பகுதி கீழே ஃபுல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. ஆனால் மேல் பகுதியில் எதுவும் எரியலை, கொஞ்சம் அப்படியே இருக்குது. முகமும் கூட அப்படியே தெரியுது. ஒரு ஆளை கொண்டு போட்டிருக்காங்க தெரிஞ்ச உடனே அவர் பதறி போகிறாரு. உடனே தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் அந்த கிராமத்தில் இருக்க ஆட்களுக்கு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணி அங்கே வர வைக்கிறாங்க. எல்லாமே அங்கே வந்து அதையும் பார்த்துட்டு போலீஸ் கூட அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 3/4 மணி நேரத்தில் பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ்காரங்களும் அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு மக்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுட்டு அந்த பாடி பார்க்குறாங்க. பார்த்தா முகம் ஃபுல்லாக நல்லா அடையாளம் தெரியுது. அங்க இருக்க கிராமத்து மக்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, இவங்க யாரு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த கிராமத்து மக்களுக்கு எதுவும் தெரியல. உடனே போட்டோகிராஃபர்லாம் வர வச்சு போட்டோலாம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீமையும் வர வச்சு அந்த இடம் ஃபுல்லாக தரவா சர்ச் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் பார்த்தோம், அதாவது அந்த பாடி என்னைக்கு கிடச்சதோ அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. அந்த பாடி எரிச்சு போட்டு கொலைகாரங்க அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஆனால் சடனாக மழை வந்ததுனால அந்த பாடி பாதி எரிஞ்சும் பாதி எரியாமலையும் கிடக்குன்னு நல்லா தெரிஞ்சு போகுது. ஃபாரன்சிக் டீம்காரங்க தடயங்களை சேகரிக்கிறாங்க. ஆனால் மழை பெஞ்சதுனால அதிக அளவில் தடயங்கள் எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் அந்த பாடியில் இருக்க சில தடயங்களை மட்டும் சேகரிச்சுட்டு பாடியை மீட்டு அடாசி பண்ண மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. அந்த பெண் யாரு, அந்த பெண்ணை கொலை பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன, இறந்து போனது ஒரு பெண்ணால அவங்கள யாராவது பலாத்காரம் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பல்வேறு ஆங்கிளில் போலீஸ்காரங்க என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் குறிப்பாக அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்குமே அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரி பக்கத்து கிராமம், அந்த பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு கூட இருக்குது. எல்லா பக்கமும் நிறைய கேமராக்கள் இருக்குது. அந்த எல்லா ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணி அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கிடையிலேயே இறந்து போன அந்த பெண்ணை பற்றின தகவல் கிடச்சிருது. ராக்கமாப்பேட்டை இந்த பெண்ணுடைய பாடி எங்கே கிடந்துச்சோ அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தாண்டி பூம்பொலின்ற இன்னொரு சின்ன கிராமம் வந்திருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த விஜயான்ற வயசான ஒரு பெண் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இப்போ இறந்து போன பெண் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்கள பற்றி மேற்கொண்டும் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய பேர்த்தோட சொந்தக்காரங்க சில பேர்த்தோட வந்து இட பிரச்சனை வந்து இருக்குது, ஒருவேளை அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஊர் மக்கள் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வச்சு என்கொயரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, இறந்து போன பெண்ணு இந்த ஊர், அது மட்டும் இல்லாமல் எரிச்ச அந்த கிராமம் வந்து பக்கத்தில் இருக்குது. அப்போது இவங்களை இங்கே வச்சு வீட்டில் வச்சு கொலை பண்ணி அவங்கள தூக்கி கொண்டு போயிட்டு அங்கே போட்டிருக்கணும், இல்லைனா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு கொலை பண்ணி எரிச்சிருக்கணும். இந்த 2 கிராமத்துக்கு இடையில தான் ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னு அந்த 2 கிராமத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் ஃபுல்லாக தரவாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அது கடையில் பார்த்தோன்னா ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் வந்துருக்கு. அதில் சிசி கேமராவும் கூட இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக ஆகஸ்ட் 9 அன்னைக்கு அதிகாலை 12:30 மணி போல் அந்த பங்குக்கு ஒரு டிவி செக்ஷனில் ஒரு பெண் வந்து வர்றாங்க. அவங்க பார்க்க ரொம்ப குண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு பையன் கூட இருக்கான். அந்த பெண்ணுக்கு முன்னாடி டிவி செக்ஷன்லாம் இடையில கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் ஒரு மிகப்பெரிய சாக் வந்துருக்கு. அவங்க வண்டிக்கு பெட்ரோல் போடலை, ஒரு கேன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேனில் 5 லிட்டர் பெட்ரோல் வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்த உடனே போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இறந்து போன விஜயா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அந்த கேமராவில் பதிவான அந்த பெண்ணும் அந்த சின்ன பையனும். அது மட்டும் இல்லை, விஜயாவோட பாடி எங்கே கிடந்துச்சோ அந்த வழியாக தான் அவங்க எக்ஸலில் போயிருக்காங்க. போயிட்டு சரியாக ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு அதே எக்ஸலில் அவங்க 2 பேரும் திரும்ப போயிருக்காங்க. அது போக திரும்ப போகும்போது அந்த எக்ஸலில் முன்னாடி இருந்த அந்த பெரிய மூட்டையை காணும். நைட்டு நடுராத்திரியில் இவங்க 2 பேரும் எதுக்காண்டி தனியாக அங்கே போகணும். அந்த மூட்டையில் என்ன இருந்துச்சு, அந்த மூட்டை எங்கே போச்சு, எதுக்காண்டி பெட்ரோல் வாங்கிட்டு போனாங்க, அவங்கள எரிச்சு கொண்டிருக்காங்க. அப்போது இவங்க தான் பெட்ரோல் வாங்கி கொண்டு போயிட்டு எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு முழு கவனமும் அந்த பெண் மேலே திரும்புது. டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க.
அந்த பெண் வீட்டில் இருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக ஒரு டீ கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீ கடை, அதே மாதிரி ஒரு பலசர கடை. 2மே ஒரே காம்பவுண்டில் பக்கத்து பக்கத்தில் ஒட்டி இருக்குது. அந்த 2 கடையும் அவங்க தான். டீ கடையை பையன் ரன் பண்ணுறான். பலசர கடையை அந்த லேடி வந்து ரன் பண்ணுறாங்க. அவங்க பேர் ரஜிதா, வயசு 38. அவங்க பையனுடைய வயசு பார்த்தோன்னா 15. சின்ன பையனால் பேர் எங்கேயும் குறிப்பிடலை. நம்ம சும்மா அஜித் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது அஜித், ரஜிதா அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. ஒன்றும் பேசலை. 2 பேர்த்தையுமே கைது பண்ணி டேரெக்டாக ஸ்டேஷன் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே வச்சு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நாங்கள் எங்கேயும் போகல, வீட்டில் இருந்தோன்னு அவங்க போய் சொல்கிறாங்க. ஸோ போய் சொல்கிறாங்கன்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த ஃபுட்டேஜை காமிச்சப்போ என்கொயரி பண்ணுறாங்க. அந்த சாக்கில் என்ன இருந்துச்சு, பெட்ரோல் எதுக்காண்டி வாங்கினீங்க, எதுக்காண்டி எங்கே போனீங்க அப்படின்னு பல்வேறு விதமாக மாற்றி மாற்றி கேள்வியெல்லாம் கேட்டு என்கொயரி பண்ணும்போது அவங்க 2 பேத்துக்குமே வேறு ஆப்ஷனே கிடையாது. வேறு வழி இல்லாமல் அவங்க உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அம்மா மகன் 2 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணது ஒரு கொலை கிடையாது, மொத்தம் 2 கொலை. ஒரு பெண்ணை சாகிற அளவுக்கு அடைச்சி போட்டு அவங்க உயிர் படைச்சு வந்திருக்காங்க. இது போக இன்னும் 5 பேர்த்த கூட கொலை பண்ண பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எல்லாத்தையுமே பக்காவாக சொல்கிறாங்க. அந்த அம்மா, ஒரு பெத்த அம்மா வந்து தன் பையனை ஒரு சீரியல் கில்லரை மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம் கூட தெரிய வருது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ரஜிதாவுக்கு அவங்களுடைய 22 வயசில் கல்யாணம் ஆகுது. அவங்க கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பம் தான். கட்டின கணவன் வந்து ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காள். ஆனால் ரஜிதாவுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஒரு பணக்காரனை வாழணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு கஷ்டப்படவங்க தயாராக கிடையாது. எப்படி அது குறுக்கொழியில் இந்த கொலை பண்ணி கொள்ளையடிச்செல்லாம் பணக்காரங்களாகும் இல்லையா, அந்த மாதிரி தானும் ஆகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நாட்கள் போக போக அந்த ஆசையெல்லாம் அவங்களுக்குள்ளே பெருசாகிட்டே இருக்குது. இதுக்கடையில் அவங்க பையனும் வளர்ந்து வர்றான். வளர்ந்து வரும்போதே அவனை சரியாக ஸ்கூலுக்குலாம் அனுப்பாமல் அதுக்காண்டி அவனை ட்ரெயின் பண்ணுறாங்க. எப்படின்னா, நல்லா நிறைய சாப்பாடு கொடுத்து ஒரு மலைமாடு மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்லேயே அதுக்கு உண்டான இந்த ஜிம்மெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, அந்த உபகரணங்கள் எல்லாத்தையுமே வீட்டிலே வாங்கி போட்டு அவனுடைய உடம்பு ஏற்றுறாங்க. 15 வயசு, ஒரு 1 இயர் நல்லா ட்ரெயின் ஆகிறான். உடம்பெல்லாம் நல்லா ஏற்றிடுறான். இந்த மாதிரி கெட்டியை பிடிச்சா யாரும் வந்து தப்பிக்கக்கூடாது, ஒரே இதில் வந்து அவங்களை கொலை பண்ணணும்னு சொல்லி சொல்லி சின்ன வயசுலேருந்து விஷத்தை அவனுக்கு கொடுத்து வளர்க்குறாங்க. அவனும் அதன்படி கேட்டு அதெல்லாம் வளர்றான். இதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, வெப் சீரிஸு, நிறைய படம் பார்க்குறாங்க. யாருக்கிட்டையும் மாட்டிக்காமல் எப்படி கொலை பண்ணுறது, அந்த பாடி எப்படி மறைக்கிறது, மாயமாக்குறது, தடயங்கள் எல்லாத்தையுமே எப்படி அழிக்கிறது அப்படின்னு நிறைய படம் பார்க்குறாங்க. அதை பார்த்து நிறைய கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு சொந்தமாக ஒரு பலசர கடை இருக்குது, ஒரு டீ கடை கூட இருக்குது. அந்த டீ கடையை முன்னாடி அவங்க கணவர் ரன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவங்க கணவர் பண்ணுற வேலையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால அவருடைய காலில் சுடுதண்ணியை ஊற்றி அவரை நடக்கூடாமல் பண்ணுறாங்க. அவரை அம்மா மகன் 2 பேரும் சேர்ந்து அடித்து அவரை வீட்டிலே படுக்க போடுறாங்க. அவருக்கும் நாள் போக்கில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. வீட்டில் படுத்த படுக்கையாக அப்படியே கிடக்காரு. அந்த டீ கடையை பையனை ரன் பண்ண விடுறாங்க. பலசர கடையை இவங்க ரன் பண்ணுறாங்க. 2த்தையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. பொதுவாக ஒரு பலசர கடை, டீ கடைனா அந்த கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. முன்னாடி டேபிள் இருக்கும், உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு நிறைய பேசுவாங்க. அந்த மாதிரி வர்ற ஆட்களும் நிறைய உட்காந்து பேசல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. கடைக்கு யாரெல்லாம் வர்றாங்க, அதில் பெண்கள் யாரெல்லாம் வர்றாங்க, அவங்க கழுத்தில் காதில் என்ன நகை போட்டிருக்காங்க, அப்படி வர பெண்களுக்கு அவங்க குடும்பத்தில் சூழ்நிலை இப்படி இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எல்லாத்தையுமே பக்காவாக நோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுக்காண்டினா, இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணுறாங்கன்னா போலீஸை திசை திருப்புறதுக்காண்டி. இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, அந்த குடும்பத்தோட பிரச்சனை இருந்துச்சு, அவங்க அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அங்கே இருக்க மக்களுடைய மனசை மாற்றி போலீஸை திசை திருப்பவங்க பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் படி இவங்களுடைய வேட்டெல்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, சரியாக 2025 மேலே பார்த்தோன்னா இவங்களுடைய முதல் வேட்டை. அந்த கிராமத்துடைய பஞ்சாயத்து தலைவருடைய மனைவி, அவங்க பேர் அன்னபூர்ணா, வயசு 45. அவங்களுக்கு டெய்லி காலையில் 5 மணிக்கெல்லாம் வாக்கிங் போகிறது வழக்கம். அப்படி வாக்கிங் போகும்போது எல்லாமே தனியாக தான் போவாங்க. ஏன்னா அவங்களுடைய சொந்த கிராமம் இல்லையா, பயம் எதுவும் இல்லாமல் தனியாக நடந்து போகிறாங்க. அது எல்லாத்தையுமே அம்மா மகன் ரஜிதா, அஜித் அவங்க 2 பேரும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அதன்படி 2025 மே 26 பார்த்தோம்னா அன்னபூர்ணா வழக்கம் போல் காலையில் இருந்துச்சு வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அன்னபூர்ணா டெய்லி வாக்கிங் போகிற இடத்துல யாருமே இல்லாத இடம், வீடே இல்லாத இடம்னு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா கிராமம்னா கண்டிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அவங்க போயிட்டு இருக்கும்போது ரஜிதா, அஜித் அவங்க 2 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ரஜிதா கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. தான் பையனை ஏவி விடுறாங்க. இந்த மாதிரி இப்போ கையில் இந்த கட்டையை வச்சுக்கோ, பின்னாடி அவங்கக்கிட்ட நெருங்கி போன உடனே சத்தம் வராமல் அவங்க தலையில் பலமாக ஓங்கி அடிச்சிடணும், அவங்கள கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை அனுப்பிடுறாங்க. அஜித்தும் ரொம்ப பொறுமையாக சைலண்ட்டாக மெதுவாக நடந்து போகிறான். அன்னபூர்ணா அது எதுவுமே தெரியாமல் கேஷுவலாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. சடனாக பார்த்தோன்னா இவன் வச்சிருக்க அந்த கட்டையை வச்சு அவங்க தலையில் ஓங்கி அடிக்கிறான். பொதுவாக அந்த மாதிரி அடித்த உடனே பார்த்தோன்னா மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க. திரும்புகிற சமயத்தில் பின்னாடி யார் இருக்கா, யார் அடித்தவன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி கூட தான் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் ட்ரெயின் பண்ணபடியே அஜித் என்ன பண்ணுறான், அவங்களுடைய கழுத்தை அந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிறான். விழவிடாமல் அவங்க கழுத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவங்க போட்டிருக்க 5 பவுன் தாலி இருக்குது. 5 பவுன் தாலி, அவங்க போட்டிருக்க கம்மல்லாம் இருக்குது.
அது எல்லாத்தையுமே அத்தெடுக்கிறான். அவங்க காதோட பிச்சு எடுத்துடுறான் மொத்தமா. அது மட்டும் இல்லாம அவங்கள சாகடிச்சிடணுன்றதுக்காண்டி அவங்க கழுத்த கெட்டியா பிடிச்சு அமுக்க ஆரம்பிக்கிறான். அதில அவங்க மயக்கமாகி அதே இடத்துல விழுந்துடுறாங்க. பின்னாடி தன்னை அந்த யார் அந்த மாரி பண்ணதுன்னு கூட அவங்க பார்க்கவே கிடையாது. அஜித் அதே மாரி ரஜிதா அவங்க 2 பேரும் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இந்த அன்னபூர்ணாவ கொலை பண்ணிட்டோம். யாருக்கும் தெரியாது. தான் என்ன பண்ணோன்னு யாருக்கும் தெரியாதுன்னு அவங்களும் நெனச்சுக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பாடிய அப்படியே அங்கேயே போட்டுட்டு இவங்க 2 பேரும் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு திரும்ப அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ரொம்ப கேஷுவலா அவங்களுடைய கடையெல்லாம் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயங்கி கிடக்கிற அன்னபூர்ணாவ அந்த கிராமத்து மக்கள் காலையில வெளிய போற ஆட்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்கள உடனே மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தான் எல்லாரும் நெனச்சாங்க. ஆனா கடவுள் புண்ணியத்துல அவங்க பொழச்சுட்டாங்க. பொழைச்சாலும் கூட அவங்க கோமாவுக்கு போகிறாங்க. தலையில் பலமாக அடிப்பட்ட காரணத்தினால அவங்களுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. கிட்டத்தட்ட 15 லட்சம் பணம் வந்து செலவு பண்ணி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 6 மாதம் வரைக்கும் மருத்துவமனையில் வச்சு அதுக்கடுத்து அவங்கள வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் போலீஸ்காரங்க வந்து அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியல, ஞாபகம் இல்லை. அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன அந்த மாதிரி பண்ணது ஒரு ஆண், ஒரு பையன். ஏன்னா கை வந்து பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது ஒரு பையனுடைய கைன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து ஒரு ஷூ வந்து போட்டிருந்தான், ஒரு ட்ராக் போட்டிருந்தான். காலையும் அந்த கால் பகுதியை மட்டும் தான் நான் பார்த்தேன், வேறு எதையும் பார்க்கல, முகத்தை பார்க்கல, அவள் எதுவும் பேசவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணது எனக்கு யாரும் தெரியலைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் போலீஸாலையும் மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியல, அந்த கேஸை அப்படியே ஓட்டுறாங்க. கிராமத்தில் என்கொயரி பண்ணாலும் எந்த ஒரு யூஸும் கிடையாது, கிராமத்து மக்களுக்கும் எதுவும் தெரியல. இன்னொரு பக்கம் அந்த கிராமத்தில் இருக்க ரஜிதா, அஜித் அவங்க 2 பேருமே பயந்துகிட்டே இருக்காங்க. எங்கே ஒரு வேளை உண்மையை சொல்லிடுவாங்களோ, தெரிஞ்சிருக்குமோன்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நல்ல நேரம் அதை பற்றி யாருக்கும் தெரியல. இருந்தாலும் போலீஸ்காரங்க வந்துட்டு போன என்கொயரி பண்ணிட்டு போன பயம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு அவங்க கொஞ்ச நாள் காத்திருக்காங்க. கொஞ்சம் ஆற போடுறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய வேட்டையை திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து கிராமத்தில் ரேகான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் கணவர் இல்லாமல் தனியாக வந்திருக்காங்க. அவங்க கை காலில் நிறைய நகை போட்டிருக்காங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பெண் மட்டும் தனியாக இருந்துட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் அவங்க ரீல்ஸ்லாம் போடுவாங்க. அது எல்லாத்தையுமே இந்த ரஜிதா பார்க்குறாங்க. தன்னுடைய அடுத்த குறியாக அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க கூட நட்பு உண்டாக்கிக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ரஜிதாவை ரேகாவை நம்புறாங்க. இப்போ ரஜிதா என்ன பண்ணுறாங்க, கடந்த மே 28, 2026 அன்னைக்கு ரேகாவை தன் வீட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க. ரேகாவும் ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போன பிறகு பார்த்தோன்னா அம்மா மகன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்குள்ளே வச்சு அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. தன்னை ஏன் கொலை பண்ணுறாங்க, எது கொலை பண்ணுறாங்கன்னு அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியல. கொலை பண்ணி முடிச்ச பிறகு அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி எடுத்த பின்னாடி அதே மாதிரி சாக்குக்குள்ளே வச்சு கட்டிடுறாங்க. மறுபடியும் டிவி செக்ஸுடைய முன்னாடி அதே மாதிரி வச்சு அம்மா மகன் 2 பேரும் சேர்ந்து அதே மாதிரி அதே பெட்ரோல் பங்க் போயிட்டு அதே மாதிரி பெட்ரோல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக இந்த முன்னாடி பாடி கிடச்சில ராக்கம்மாப்பேட்டைன்ற ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தை தாண்டி அச்சையம்பட்டின்ற ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி வந்து இருக்குது. அந்த காட்டுப்பகுதிக்கு இந்த பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த காட்டுப்பகுதியில் யாரும் கிடையாது. நைட் நேரம் வர அங்கே கொண்டு போய் அந்த பாடியை போட்டு நடுக்காட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரேகாவுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவள் வேறு யார் கூடயாவது ஓடி போயிருப்பா, எங்கேயாவது போயிருப்பா, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுக்காம அதை அப்படியே விட்டாங்க. ரேகாவுடைய வீட்டு ஜாமான் கூட அதே வீட்டில் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. உண்மையிலேயே ரேகாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு கூட யாருக்குமே தெரியல. இன்னொரு பக்கம் ரஜிதா, அஜித் அவங்க 2 பேருமே யாருக்குமே தெரியாமல் போலீஸை ஏமாற்றிட்டு நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோம், அப்போ இதே மாதிரி எல்லா கொலையும் பண்ணிடலான்னு இன்னும் நம்பிக்கையாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச அதே மாதிரி பிரச்சனை இருக்க ஆட்கள் யாரெல்லாம் அதிகமாக நகை போட்டிருக்கா, யாரெல்லாம் தனியாக இருக்கான்னு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மொத்தமாக அந்த ஏரியாவில் மொத்தமாக ஒரு 6 பேத்துடைய பேரை எழுதி வைக்கிறாங்க. அதில் முதலாவதா அடுத்த டார்கெட் யாருன்னா இந்த வைக்கம் விஜயா. நான் முன்னாடியே சொன்னேன், தனியாக இருக்காங்க, அவங்க புருஷன் விட்டு போயிட்டாரு, அதே மாதிரி சொந்தக்காரங்க கூட இட பிரச்சனை இருக்குது அப்படின்ற அந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த அம்மா மகன் 2 பேரும் நோட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து திசை திருப்பி போட்டுடலாம், சொந்தக்காரங்க தான் எடுத்துக்காண்டி இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுறலாம், நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி தான் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 8 அன்னைக்கு அந்த விஜயான்ற லேடி வந்து காலையிலே ஒரு ஜாமான் வாங்கணும்னு அந்த பலசர கடைக்கு போகிறாங்க. ஆனால் இந்த ரஜிதா என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா இந்த ஜாமான் வந்து இப்போ கிடையாது, சாயந்தரம் வந்துடும், நீ சாயந்தரமானு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்றாங்க. விஜயாவும் அதெல்லாம் கேட்டுட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி இருந்துட்டு சாயந்தரம் போல் இந்த ஜாமான் வந்து வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கடைக்கு போகிறாங்க. அவங்க போகிற நேரம் பார்த்து அந்த கடையிலையும் சரி டீ கடையிலையும் சரி ஆளுங்க யாருமே கிடையாது. ரஜிதா விஜயாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க, கடைக்குள்ளே கூப்பிட்றாங்க, வா அப்படின்னு. இவங்களும் நம்பிக்கையோட உள்ளே வந்து போகிறாங்க. அப்படி போன உடனே அம்மா மகன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விஜயாவுடைய வாயை பற்றி அவங்கள வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வச்சு அவங்கள கழுத்து நெரிச்சு பண்ணுறது யாருன்னா அந்த பையன், ஓகேங்களா, கழுத்து நெரிச்சு அவங்கள அதே ஸ்பாட்டில் வச்சு கொலை பண்ணுறான்.
கொலை பண்ணி முடிச்ச பிறகு அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் திரும்ப கழட்டி எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி சாக்குக்குள்ளே போட்டு கட்டுறாங்க. அச்சயம்பட்டின்ற அந்த காட்டுக்குள்ளே மறுபடியும் முன்னாடி ரேகா எப்படி எரிச்சாங்களோ மாயமாக்குனாங்களோ அதே மாதிரி எரிச்சு மாயமாக்குறதா இவங்க பிளானாக வந்து இருக்குது. எக்ஸலுக்கு முன்னாடி அந்த பாடி வச்சு அம்மா மகன் 2 பேரும் போகிறாங்க. பெட்ரோல்லாம் வாங்கிட்டு திரும்ப ராக்கமாப்பேட்டைன்ற அந்த கிராமத்தை தாண்டி அச்சயம்பட்டின்ற அந்த காட்டுப்பகுதியை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் போகிற வழியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா அவங்களுடைய விதி அந்த ஏரியாவில் ஒரு கல்யாணம் இருக்குது. பொதுவாக ஆந்திரா அதே மாதிரி தெலுங்கானா பகுதியில் நைட் நேரத்திலலாம் கல்யாணம் வைப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த இடைப்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு கல்யாணம். அந்த விருந்தெல்லாம் ரோட்டு பக்கத்தில் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஆட்கள் அங்கே இருக்காங்க. இவங்க அந்த எக்ஸலில் போயிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் பார்த்துட்டு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா நைட் நேரத்தில் ஒரு மூட்டையை வச்சுட்டு யாராவது போனாங்கன்னா பார்த்தாங்கன்னா அது ஒரு சாட்சியம் மாறிடும். சப்போஸ் அந்த கல்யாணத்தில் ஏதோ ஒரு குடிகாரர் இருக்கான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு போகிறாங்கன்னா நிப்பாட்டி எதாவது பார்த்தான்னா என்ன ஆகுறது, தெரிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி பயந்து போயிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப போகிற வழியில், ஏன்னா போகிற வழி ஃபுல்லாக திரும்பவும் காடு தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, திரும்ப அந்த பாடி எடுத்துகிட்டு யாருமே இல்லாத இடம் இருக்குமான்னு பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது தான் ராக்கமாப்பேட்டை அப்படின்ற அந்த கிராமத்தில் ரோட்டை ஒட்டி ஒரு மரம் இருக்குது. அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லை, அங்கே வச்சு எரிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. கரெக்டாக வேப்ப மரத்துக்கு கீழே அந்த சாக்கோட அப்படியே போட்டு அவங்க வாங்கிட்டு வந்த 5 லிட்டர் பெட்ரோலையும் அப்படியே மேலே ஊற்றி விட்டு தீயை வச்சு கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. எரிய ஆரம்பிக்கும் போதே இவங்க 2 பேரும் திரும்ப கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா இருந்தால் மாட்டிப்போம், யாராவது பார்த்துருவாங்கன்ற பயம். ஆனால் அவங்களுடைய நேரம் முன்னாடி ரேகா அவங்க கொலை பண்ணும்போது எரிக்கும் போது அது மே மாதம் ஃபுல்லாக வேக்காடாக இருக்கும். காட்டுக்குள்ளே மழை பெய்யல, ஒன்றும் பெய்யல. அவங்க எரிச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இப்போ இது ஆகஸ்ட்டு, இப்போ மழை பெய்யும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இவங்க அந்த பாடி எரிச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க இல்லையா? கிளம்பி போன ஒரு 1/4 மணி நேரம் கழித்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த எரிஞ்சிட்டு இருக்க பாடியை அதை அணைச்சிருது. அதுக்குள்ளே பார்த்தோன்னா விஜயோடைய அந்த முகத்துக்கு கீழே இருக்க பகுதி மட்டும்தான் எரிஞ்சிருக்கே தவிர முகம் எரியலை, கொஞ்சம் எரியாமல் அப்படியே இருக்குது. அதனால் போலீஸ்காரங்களுக்கு அது யார் என்ற விஷயத்தை தேடி கண்டுபிடிக்க ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு. அதை வச்சு மேற்கொண்டு என்கொயரி பண்ணும்போது தான் இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. அம்மா மகன் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது இந்த உண்மை எல்லாத்தையுமே அவங்க சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்க அதே கிராமத்தில் இருக்க இன்னும் 5 பெண்கள் உட்பட அந்த லிஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒட்டுமொத்த கிராமம் மட்டும் கிடையாது, நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு பெத்த அம்மா வந்து தன் பையனை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஒரு பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு சீரியல் கில்லரை மாற்றணும்னு ஒரு அம்மா ஆசைப்பட்டிருக்காங்கன்னா சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஓகேங்களா? அந்த அளவுக்கு உலகம் பணத்தை பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருடைய மனிதாபிமானமே இல்லாமல் மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இந்த ஒரு சம்பவம் மூலமாக நம்ம எல்லாத்துக்குமே வெட்டு வெளிச்சமாக தெரிய வருது. ஸோ யாருமே அவ்வளோ முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. கொஞ்சம் சேஃபாக இருங்க. எவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் கூட ஒரு கேர்ஃபுல்லாக, ஒரு காஷியஸாக இருங்க. ஓகேங்களா? அதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வருது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் நிறைய கேஸ் தெரியணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.